இங்கே தண்ணி சவுண்டு கேட்குது, தலையன் ஓடுறான் பாரு. வாவ், தண்ணி போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. வந்து நம்ம ஒரு கொடியை காட்டுக்க மாட்டேங்கிட்டோம். வந்து நீர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம போகிறோம், நீர் உள்ள போகிறோம். கீழே போனால் நம்ம பாட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே போனா பாம்பு 10 அடியில் பட்டுன்னு போடும். பரவாயில்லையா? நம்ம மைய பகுதியில் இருக்கோம். இப்போ நடுவில் இருக்காங்க. நீர் விஷயம் வந்து பூத்த இடத்துல நம்ம கண்டுபிடிப்போம். அப்படின்னா மேலே உள்ள அருவிக்கு தானடா போனோம். அருவி வந்து மேலே வந்து இருக்கு. வந்து நம்ம நடுப்பகுதியில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம நடுப்பகுதியில் இருக்கோம். வாங்க வாங்க. இதில் போனால் நம்ம அருவியோட உச்சி போயிடலாம். ஆனால் உள்ள கொடிய பாம்புகள், கொடிய விஷயங்கள் உள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நம்ம வந்து கேட்சப் பண்ணுறோம். எல்லாமே கேட்சப் பண்ண செகண்டு ரிட்டர்ன் வந்த வழியை பார்த்து போயிடணும். கரெக்டா மாமே? நல்ல அருவி மாதிரி தெரியும். அதுக்காண்டி சொன்னா நீ என்ன சொல்லணும் அப்படின்னா 6-7 மணி பக்கம் கஷ்டம் இல்லையா? A few minutes later. சி, முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் நிறையா எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு போறிய, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிறதுலே ஆல்ரெடி வர்ற மக்கள் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கை போட்டு வாங்க மேலே இன்னும் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஆறுகாலி மண்டபம்னு சொல்லுவாங்க. வழுக்கு பாறைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மழை காலத்தில் பார்த்து தான் போகணும். அதுக்காண்டியே கம்பி வச்சுருக்காங்க. வாங்க மேலே போமா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசான் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வழுக்கி போயிருந்தா அவ்வளோதான், எங்கே போய் விழுவோம்னு நமக்கே தெரியாது. இங்கே வந்து பச்சைநாச்சியம்மன் கோயில் இருக்குது, திருக்கோயில்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே சொன்னா இருக்குது. யாரும் பக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் போகாது. ஏன்னா நிறையா பேர் விபத்தில் சிக்கியிருக்காங்க. திடீர்னு ஏதாச்சும் நம்ம மாடியில் பக்கத்தில் போகிறோம், மீன் இருக்குது, அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு கிட்ட போனீங்கன்னா வலிக்கி விட்டுச்சுன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா இதில் வந்து நிறையா, இதில் மட்டும் இல்லை, இருக்க சொன்னா வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஆழம் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சொன்னா இருந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. சரி, வச்சுக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான தெய்வமா? என்ன, இப்ப வரைக்கும் இந்த ஊரையும் இந்த மக்களையும் காப்பாத்துறது அந்த தெய்வம் தான். வந்து எக்கச்சக்கமான வேலும் மணியும் அடிச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது நேத்துக்கலாம் என்னன்னு தெரியல. இந்த மலையில ஆடு மேய்ற அதுக்கு டைமிங்க பாத்தியா? சிவபிரபாகர் சித்தர்னு போட்டிருக்காங்க. பாம்பாட்டி சித்தர். அதெல்லாம் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர்னா நமக்கே தெரியாது. இதை பற்றி வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். உங்களை வீடியோ எடுக்கிறக்காண்டி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சிவன் டெம்பிள். சிவனுக்கான இது வந்து லிங்கமாக சின்னதாக, ஆனால் அந்த சிவன்ல வந்து கண், மூக்கு, வாய் எல்லாமே பதிச்ச மாதிரி சிவன் லிங்கம் செஞ்சுருக்காங்க. இது பாருங்க, மேகமூட்டம் பயங்கரமாக இருக்கு. பாபா அருள்மிகு காஜா சுவாமி. கஜா சுவாமியா?
அது என்னன்னு தெளிவாகவே இல்லை. ஏன்னா அந்த ஃபோக்கஸ் நீங்க கொடுத்தாங்க தெளிவாக தெரியல. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லிங்கத்தை தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லா சைடும் பக்கத்துல லிங்கம் இருக்குது. அதில் வந்து வருஷம் போட்டிருக்கா, என்ன எதுக்கான அந்த அந்த வருஷம் போட்டிருக்கான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்து மேலே உள்ள லிங்கத்துக்கு சிவா அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர்னு போட்டிருக்கு. வாங்க போவோம். வந்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் இருக்குது பாருங்கள். இது யாருக்குமே கண்டிப்பாக தெரியாது. அவ்வளோ செடி மறைச்சிருக்கு. இயற்கை எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டி இருக்கா. அருள்மிகு விநாயகர் எடுத்தோன்னே விஸ்வாமித்ரா பிரம்மா ரிஷி போகர் சித்தர் விநாயகர் அருள்மிகு கன்னி கணபதி அருளானந்த சத்குரு. இடையில கவர் லேட்டாக இருக்கும் இதுன்னு தெரில. ஒழுங்கா உள்ள வந்து உடஞ்சிருக்கு. இது வந்து சீரமைக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பார்ப்போம். இதுதான் இந்த மலையான்னு சொல்லுவாங்கள்ல, மலையாண்டி கோயில். அதுதான் இந்த கோயில். பார்ப்போம். பார்க்குறியா? இங்கே ஒரு கடை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஆள் இல்லை. ஏன்னா மழை டைம் அதிகமாக ஏற மாட்டாங்க. குரங்கு தொல்லை தாங்க முடியாது. அதனால் கீழே வச்சுருப்பாங்க. தேவைங்கிறப்ப மட்டும். ஆள் அதிகமாக போச்சுன்னா அப்போதைக்கு எடுத்தாந்து மேலே வச்சுருப்பாங்க. வழி மாறக்கூடாதுங்கிறக்காண்டி வெற்றி விநாயகர், பாலமுருகன் அண்டு ஷேக் அப்துல்லா 3ஐயும் இணைக்கிற மாதிரி மேலே இருக்குங்கிற வழியை காமிச்சிருக்காங்க. 5 minutes later. வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே முடியலை. ஆறுகால் மண்டபம் வச்சு ஆறுகால் மண்டபம் அது என்ன மண்டபம் தெரியல. ஆயிரம் டன் பாறை. இது எத்தனை டன் அதோட காவாசி கூட வராது. இந்த ஒரு கல்லுனால நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த பாறையை பற்றி தெரிஞ்சது சொல்லுங்கள். இந்த மலைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிரான் 360 வீடியோ எடுக்கிறக்காண்டி மலைக்கு வந்துருக்கோம். ஏற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இது வந்து 7 மைலுன்னு சொல்லுவாங்க. 5000 ஃபீட்டுக்கு மேலே. எங்கேயும் தெரிஞ்சால் பிரான்மலையோட வியூவை பார்த்தீங்களா? சோலோ ட்ரக்கர் பிரவீன். ஹாய் காய்ஸ், நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோன்னே
வீடியோ பார்க்குறது இந்த ஸ்னோக்காண்டி தான். மேலே இன்னும் போய் காமிக்கிறேன் பாருங்க. என் கூட வந்தவன் இன்னொருத்தன் மூச்சு தாங்க முடியலன்னு ஓட்டான். நான் ஒரு ஆள் ஏறிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஏறினோம். ஏன்னா சண்டே கிளம்பலாம்னு ஒரு 10 பாயில் பிளான் பண்ணி கிளம்புனோம். அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு. பிளானே கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ஆள் இப்போ கிளம்புறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் போ இன்னும் எதுவுமே தெரில. போ. இன்ஸ்டா 360 இது பிரான்மதி 360 கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐலாண்டுங்க வந்து மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணலாம். எப்போ ப்ரோ ஏறினீங்க? ஒரு 2 மணி நேரம் இருக்குமாப்ல. 2 மணி நேரம் இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? மேல வரது ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. நீங்க இப்போ வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சொர்க்க பூமி மாதிரி இருக்குங்க. மேல வந்து வந்து மட்டும் பாருங்க பிரான்மணி ஐலாண்டுங்க. அடுத்த தடவை வருவீங்களா ப்ரோ? கன்ஃபார்ம் வரும் ப்ரோ. ஓகே. சாயிர மட்டும் ஓடங்க வரலாம் ப்ரோ. சரியான பேச சொல்ல மாட்டேன். ஒரு கத்தவுட் என்னது கப்பிள்ஸ் இப்போதான் போனாங்க எல்லாம் ஒரு 5-6 செட்டு போயிட்டு வரோம். காய்ஸ், பனிமூட்டை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஒன்றும் தெரியலை. உள்ளே போய் பார்ப்போம். காய்ஸ், முக்காசி வந்துட்டோம். ஆனால் இன்னமும் பாதை மேலே எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டை உயராயிடுச்சு. இந்த சீசன் உண்மையிலே வர்றதுன்னா நல்ல டைமிங் தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு வாங்க. அதே சமயம் கவனமாக வரணும். ஏன்னா எல்லா சைடும் வழுக்கிற மாதிரி அந்தளவுக்கு தண்ணியும் வர்றதுனால சீக்கிரம் பாசம் பிடிக்குது. நம்ம பக்கத்தில் வந்த கடையே தெரில, அந்தளவுக்கு பனிமூட்டை பக்கத்தில். கம் டு வால்பாறை அப்படின்னு போடுறாங்க. அங்கே போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ட்ரக்கிங்க்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, உண்மையிலே நல்ல பிளேஸு. நம்ம கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பசங்க மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க, புதுக்கோட்டை பசங்க. காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் குளிக்கிற இடம் சொன்னான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் பார்த்து இன்னொரு வழி போய்கிட்டு இருக்கு. அந்த வழியே போனீங்கன்னா கேட்கலாம், அங்கே தான் இருக்குது ஒரு இதுவே பீரிங் இருக்கு. இந்த பீரிங்க தூக்கு கூட சேல் இருக்காது, அந்தளவுக்கு பெருசு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரி, இது ஆல்ரெடி நான் முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் அந்த ஃபோட்டோலாம் பழைய ஃபோட்டோ நல்லா இருக்காது. அதனால் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுங்கிறக்காண்டி இந்த இதுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, 3% சார்ஜர் வேறு வந்துருச்சு. உள்ளே அங்கிட்டு குண்டு போடுவாங்க, போட்டு இங்கே பற்ற வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இதை தள்ளி விட்டோம்னா போயிடும் சரட்டுன்னு. இதை பற்றி நமக்கு என்னன்னு தெரியாது. பட் பாருங்கள், இதுலேயும் நேம் எழுதி வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பழைய காலத்து பொருள், இதை நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. சரி, ஓகே காய்ஸ் நம்ம மேலே ஃபுல்லாக வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்னா வெற்றி விநாயகர் கோயில். இது மேலே இருக்குது. மொத்தம் 3 கோயில் மேலே அமைஞ்சிருக்கு. ஒன்று தர்கா, ஒன்று வெற்றி விநாயகர் கோயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. இது வந்து வெற்றி விநாயகர் கோயிலுக்கு மேலே வந்தாச்சு. பாருங்கள், இங்கே என்ன பெருமைனா, பிரான்மலையை பொறுத்தளவு கோயிலும் தர்காவும் ஒரே இலக்கில் இருக்கும். இங்கே மட்டும் மேலே மட்டும் இல்லை, கீழேயும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தர்காவும் பிள்ளையார் கோயிலும் பக்கத்துலேயே தான் இருக்கும். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 200 வருஷம் சங்கதி. எங்க பாட்டை மூட்டை காலத்துல இருந்தே பல தலைமுறை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே சாமி முட்டை காமிச்சாச்சு. வெற்றி விநாயகர் கோயில் பார்த்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கம் கொடுக்கும். போகும்போது முடிச்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக பொறுமையாக தானே போங்க. இதான் முருகன் டெம்பிள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. இங்கே போகும்போது காலை கழுவிட்டு போங்க. இங்கே வந்து இதுதான் குடிக்கிற நீ. அது போக தர்காவுக்கு வர்றவங்களுக்கு குடிக்கிறக்காண்டியே ட்ரம்மும் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னா இந்த சொனை வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் வத்தாமல் இருக்கும். இதை தான் வத்தா சொனான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குடி தண்ணிக்காண்டி இது மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. வாங்க தர்காக்குள்ள போவோம். மேலே போய் இங்கே வந்து கார்த்திகளுக்கு உண்மையில ரொம்ப விசேஷமாக இருக்கும். மேலே தான் கார்த்திகை தீபம் பற்ற வைப்பாங்க. வரட்டான் அவன் டோர்